ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் ஸ்கூல். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கமீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கமீஸ் கட்டிங் போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி ஸ்டிச்சிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நான் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பயாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பயாஸ் பீஸு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி நெக்கில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம திருப்பிட்டு டாப் தையல் போடும்போது ஒரே ஈவனாக இருக்கும். நான் கொஞ்சம் பைப்பிங் தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன், பைப்பிங் இருக்கிற மாதிரி தைக்க போகிறேன். அதனால தான் நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே அளவாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஈவனாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நாச்சஸ் போடணும். ஸோ டேர்ன் பண்ணும்போது அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக டேர்ன் ஆகும். நாச் போடுங்க. நாச் போட்டுட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் பைப்பிங் தெரிகிற மாதிரி நான் வந்து பாட்டமோடைய கிளாத் எடுத்து அங்கே வச்சுருக்கிறதுனால பைப்பிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பைப்பிங் மாதிரி வச்சுருக்கேன் நானுங்க. ஸோ பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் போடுறேன் நான். ஸோ ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் பைப்பிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஈவனாக ஸ்டிச் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிங்கிள் ஃபுட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மல் ஃபுட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் ஜிப்பர் கைடு மாதிரி ஒரு போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு அளவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ இதே போல் நீங்கள் இன்னொரு நெக்கும் பண்ணிக்கோங்க. 2 நெக்கும் இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ இது ரெண்டும் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு இப்போது ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணுறோம். ஷோல்டர் அட்டாச்சிங் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தையும் ஃபேஸ் சைடு ரெண்டும் ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணுறோம். ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணுறோம். ஸோ நெக்கு பக்கம் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டான அளவாக வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் அதேமாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்டர் வைக்க போகிறேன். ஸோ பாட்டமில் இருந்த பார்டரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கம்மியாக தான் இருந்தது, அதனால் ஈவன் பண்ணியிருக்கேன் 2 ஸ்லீவுக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், மிட்டாக வச்சுட்டு ஸ்லீவோடைய உள் பக்கத்தில் தான் வைக்கணும். ஸோ உள் பக்கமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து ரைட் சைடில் வரும், மேல் பக்கமாக வந்துட்டு அந்த பார்டர் வரும். ஸோ அதனால் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிடுங்க, திருப்பிடுங்க, ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் வேணால் கூட போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டிங்கன்னா டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டம் பீஸ் தெரியாது. ஸோ படிமான தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பிட்டு மேலே ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி தைக்கணும் மேலே. ஸோ அந்த மாதிரி தைச்சிடுங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ தைக்கும்போது கேர்ஃபுல்லாக தைங்க, ட்விஸ்ட் ஆகாமல் தைங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு பக்கமாகவே இழுத்துட்டு போகும். ஸோ ஃப்ளாட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவும் ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம். ஸோ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் இன்னொரு ஸ்லீவையும் இதேமாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 பாருங்கள், 2 ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நான். இப்போது ஸ்லீவ் அட்டாச்சிங் போகலாம். ஸ்லீவ் அட்டாச்சிங்க்கு சென்டர் நாச் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சென்டர் நாச் போட்டிருக்கேன் கட்டிங் பண்ணும்போதே. இப்போது ஸ்லீவ் அட்டாச்சிங் பார்க்கலாம். ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டும் நம்மளுடைய ஸ்லீவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டும் வந்து மீட் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக ஒரே அளவு வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஒரே அளவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வர மாதிரி ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுங்கள், ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு சைடில் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஸ்லீவ் அட்டாச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக பிடிக்கணும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் ஒரே அளவு பிடிக்கணும், இழுக்கக்கூடாது. நாச்லாம் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஸ்லீவ் அட்டாச்சிங் ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும், நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ நான் ஸ்லீவ் அட்டாச்சிங் இந்த பக்கம் தைச்சிட்டேன். இதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடையும் நான் ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடும் இதேமாரி ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சைட் சீம் தைக்க போகிறேன். சைட் சீம் தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஸ்லீவ் பாட்டமில் ஸ்டிச் போட போகிறேன். ஸ்லீவ் பாட்டமில் என்ன ரவுண்ட் இருக்குன்றதை நான் அளவு ட்ரெஸ்ஸில் இருந்ததை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் அண்டெல்லாம் சைட் சீம்லலாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 1.5 இன்ச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்டு, சீட், இது 3 மெஷர்மெண்ட் ஆண்டியும் 1.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்றரை இன்ச்சுக்கு ஸோ ஈவனாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவில் இருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சைட் சீம். ஸோ சைட் சீம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நான் என் இன்ஸ்டியூட்டில் இப்போ இங்கே கிளாஸ் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே தான் இந்த வீடியோவும் எடுத்திருக்கேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் நான் லைவாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ சைட் சீம் போடுறேன். சைட் சீம் அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆமோல் ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக மீட் ஆகணும். பாருங்க கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும், சீட்டு மெஷர்மெண்ட் வரைக்கும் நேராக எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டிச்சை போட்டே வாங்க. போட்டு வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நேராகவே வந்து நிறுத்தி பார்டாக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது சைடு ஸ்லிட்டு எப்படி தைக்கணும்னு பாருங்கள். சைடு முடித்தோடனே ஸ்லிட்டு நான் 2 சைடும் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் சைடு ஸ்லிட்டு எப்படி தைக்கணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு, அகைன் 1/2 இன்ச். ஸோ 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணுறோம். பாட்டத்துலேருந்து தைக்கணும் அதை. ஸோ சைடு ஸ்லிட்டு எப்படி தைக்கணுன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி அந்த வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க, சைடு ஸ்லிட் எப்படி தைக்கணுன்றதை. அதோடய லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். ஸோ சைடு ஸ்லிட்டு ஒரே அளவாக தைச்சிக்குவோம்.
ஸோ ஒரே அளவாக சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிடுறேன் நான். ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு ஸ்கொயர் கரெக்டாக தெரியும், நல்லாயிருக்கும். திருப்பிட்டு அகைன் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட்லேயும் சைடு ஸ்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைடு ஸ்லிட் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாட்டம் தான் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். ஸோ முடிஞ்சிருச்சு இது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. திருப்பி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஒரே ஈவனாக இருக்கும், எங்கேயும் ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக ஃப்ளாட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பாட்டம் தைக்கணும். பாட்டம் எப்படி தைக்கணும் பார்க்கலாம். ஸோ பாட்டமுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு அகைன் 1/2 இன்ச் டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி பாட்டம் ஸ்டிச் பண்ணுறேன். பாட்டமு டபுளாக ஃபோல்ட் பண்ணி பாட்டம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரே அளவாக வச்சு தைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம டாப் தைக்கிறது ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம நெக்கும் சைடு ஸ்லிட்டும் மட்டும் கரெக்டாக தைச்சிட்டோம்னா போதும். மற்றது எல்லாமே சிம்பிளாக தைக்கிற சீம்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஹெம் ஸ்டிச் தான். சைடில் தைக்கிறது சிம்பிள் சீம் தான், சாதாரணமாக தைக்கிறது தான். ஸோ அதனால் மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு. ஸோ பாருங்கள், பாட்டம் முடிச்சிட்டேன். இதே போல் 2 பக்கமும் முடிச்சிடுங்க. முடிச்சிங்கன்னா டாப் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் இந்த மாதிரி இருக்கும்.